ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து CSS யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியெல்லாம் ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட், டெக்ஸ்ட்டோட டெக்கரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஷேடோ. ஃபஸ்ட்டு வந்து கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹெட்டிங்கில் வந்து கொடுக்குறீங்க. H1 அப்படிங்கிறதுல வெல்கம் அப்படி கொடுக்குறீங்கன்னா இதோட ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் டேக் இருக்கு இல்லையா, ஹெட் டேக் உள்ள நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்டிங் வந்து HTMLலாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. HTML ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெட் டேக் உள்ள ஸ்டைலில் H1 கலர் ரெட், ஸோ இதுக்கு கீழே வந்து பாடி டேக் ஓப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் உள்ள இங்கே HTML வரும். ஹெட் டேக் உள்ள ஸ்டைல் ஓப்பன் பண்ணி H1 அப்படிங்கிறதுக்கு நம்ம கலர் கொடுத்துருக்கோம். இப்படி தான் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த H1 எங்கே கொடுப்பீங்க, பாடி அப்படிங்கிற டேக் இருக்கு இல்லையா, பாடிக்குள்ளே தான் வந்து இந்த H1 கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, ஜஸ்ட் கலர்னு கொடுத்து நீங்கள் ரெட், க்ரீன், ப்ளூ என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு கிளாஸில் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோடு இருக்குது, அது எப்படி வந்து நீங்கள் கொடுக்குறது நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்துட்டு நீங்கள் என்னோட HTML டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும். HTML யூஸ் பண்ணி கலர் கொடுக்கும் போது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த டாபிக் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுளில் வந்து போட்டிங்கன்னா HTML கலர் கோடர்னு போட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு கலருக்கும் என்னென்ன கோடுன்னு அது டிஸ்பிளே பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக், இந்த ஹேஷ் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, கலரோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை இந்த ரெட்டுக்கு பதிலாக கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ அலைன்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து அலைன் பண்ணுறேன் எப்படி, யூஸ்வலாகவே டெக்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் வரும் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு சென்டரில் வேணும் இல்லை வந்து ரைட் சைடு வேணும்னா அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டைல் டேக்குள்ள இது வந்து எங்கே கொடுக்கணும், நீங்கள் ஹெட் டேக்குள்ளே கொடுக்கணும். H1 டெக்ஸ்ட் ஹைஃபன் அலைன் கோலன், லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், இல்லைனா உங்களுக்கு வந்து சென்டர்னா சென்டர். அதே மாதிரி ஜஸ்டிஃபைனா என்ன, இப்போ ஒரு பேராகிராஃப் ஒரு 4-5 லைன் இருக்குது அப்படின்னா எல்லா லைனும் எண்டும் வந்து சேம் லைனில் வரும், அதுதான் வந்து ஜஸ்டிஃபை. நீங்கள் யூஸ்வலாக வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, வேர்டில் வந்து பேராகிராஃபில் கொடுத்துட்டு மேலே வந்து லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபைன்னு இருக்கும் இல்லையா, சேம் அதே தான் நம்ம HTML யூஸ் பண்ணி பண்ணுறப்போ இந்த மாதிரி கொடுப்போம். டெக்ஸ்ட் அலைன் ரைட்டா இல்லை வந்து லெஃப்ட், இல்லை அலைன் சாரி ரைட் லெஃப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஜஸ்டிஃபை, ரைட் இல்லைனா லெஃப்ட், சென்டர் இல்லைனா ஜஸ்டிஃபை. இல்லை உங்களுக்கு எந்த வேல்யூஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இதெல்லாமே ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு லைன் வரணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி லைன் வரணுமா, ஒரு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி வரணுமா, அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு H1 இந்த வெல்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து H1 ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் ஹைஃபன் டெக்கரேஷன் கோலன் கொடுத்துட்டு லைன் ஹைஃபன் த்ரோ, லைன் த்ரோ. ஸோ நீங்கள் இப்போ இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வெல்கம்க்கு வந்து இந்த கட் பண்ண மாதிரி ஒரு லைன் வரும், அதுதான் லைன் த்ரோ. இதுலேயே வந்து அண்டர்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வரும், வெல்கம் கீழே ஒரு அண்டர்லைன் பண்ண மாதிரி வரும். இதே வந்து இப்போ லைன் த்ரோ கொடுக்குறப்போ இப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் பார்த்தோம் இல்லையா முன்னாடி டேக்கில், அந்த நம்ம எடுத்த ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ வந்து லைன் த்ரூனா இப்படி. இதே இன்னொன்று ஓவர் லைன் இருக்குது. ஓவர் லைன்னா இங்கே மேலே எப்படி அண்டர்லைன் கொடுத்தா கீழே வந்து ஒரு லைன் வருமோ அதே மாதிரி ஓவர் லைன்னு கொடுக்கும்போது மேலே வந்து ஒரு கோடு மாதிரி வரும். நான் இதுவுமே உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றாவே நான் கொடுத்து நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பேராகிராஃபாக இருக்கலாம், ஹெட்டிங்காக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கேபிட்டலில் வேணுமா, அப்பர் கேஸில் வேணுமா, இல்லை வந்து ஸ்மால் லெட்டர் அதாவது லோவர் கேஸில் வேணுமான்னு கொடுக்கலாம். இல்லை வந்து ஸ்டார்டிங் ஒவ்வொரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலில் வேணுமா அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே H1ல் வெல்கம் டு sugaiinstituteனு கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து அப்பர் கேஸில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா
ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. H1ல டெக்ஸ்ட் ஹைஃபன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே வந்துட்டு அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்து செமிகாலன் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா இது எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் வரும். வெல்கம் டு சுகாய் இன்ஸ்டிடியூட். இதே வந்து நான் லோவர் கேஸ் கொடுத்தேன், இந்த அப்பர் கேஸ் பதிலாக லோயர் கேஸ் இந்த மாதிரி கொடுத்தேன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும். வெல்கம் டு சுகாய் இன்ஸ்டிடியூட். சாரி, எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர். இது வந்து ஸ்மால் ஐ. இதே வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டலில் வரணும் அப்படின்னா கேபிட்டலைஸ்னு ஒன்று இருக்குது. கேபிட்டலைஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்கு, அதாவது வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேபிட்டலில் வரும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒரு அண்டர்லைன் பண்ணணுமா இல்லை ஸ்ட்ரைக் பண்ணணுமா இல்லை வந்து அப்பர் லைன் போடணுமா, இந்த மாதிரி அது வந்து டெக்கரேஷனுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அப்பர் கேஸ் வேணுமா இல்லை ஃபுல்லாக லோவர் கேஸ் வேணுமா இல்லை வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டலில் இருக்கணுமா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோங்கிறது என்னென்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குன்னா இதுக்கு இந்த சைட்லேயே வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். நான் இப்போ இதை எழுதுறதை விட உங்களுக்கு அதை ரன் பண்ணி அவுட்புட் காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் உங்களுக்கு நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம யூஸ்வலாக கொடுப்போம் இல்லையா, HTML ஹெட் டைட்டில் அதெல்லாமே கொடுத்துட்டு பாடிக்குள்ளே வெல்கம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து H1 அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்வலாக இப்படி தான் வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டைல் அப்படிங்கிற டேக் வந்து நான் ஹெட்டுக்குள்ளே கொடுக்காம நான் வெளியே கொடுக்குறேன். இது வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ H1 பக்கத்தில் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்லைன் மெத்தட். இதே வந்து வெளியே கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்னல் மெத்தட். அதாவது நம்ம இது யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம், ஹெட் அப்படிங்கிற டேக்குள்ளே தானே கொடுப்போம். நம்ம இது ஹெட் டேக்குள்ளே கொடுக்காம நான் வெளியே கொடுத்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகும் தான். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகும். மற்றபடி காம்ப்ளிகேஷனாக இருக்கிற கோடிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இனி போக போக நிறைய பெருசாக வெப்சைட் டெவலப் பண்ணும்போது இன்னும் நிறைய CSSலாம் படிப்போம். சிலதெல்லாம் வந்து இது இந்த மாதிரி கொடுத்து அக்செப்ட் பண்ணாது. கண்டிஷனே என்ன பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் எப்போவுமே அதைவே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இப்படி கொடுத்தாலும் ரன் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நான் H1ல் கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் கொடுக்கலாம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் HTML கலர் பிக்கர்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் கலர் இப்படி மூவ் பண்ண கீழே HEX அப்படிங்கிற ஒரு வேல்யூ எல்லா வேல்யூமே சேஞ்ச் ஆகுது. அதில் HEXன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை நம்ம காப்பி பண்ணி போட போகிறோம். இப்போ வந்து ரெட்டுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். இப்போ ரெட்லேயே இவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஷேட் வேணும் அப்படிங்கிறப்போ நான் இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நான் காப்பி பண்ணி போட போகிறேன். அந்த ஹேஷ்னு இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு அந்த ரெட் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெட்டுக்கு பதிலாக நான் இப்போ வந்து ஹேஷ் வேல்யூ கொடுக்குறேன். இது நம்ம யூஸ்வலாக கொடுத்தா ரெட், க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி கொடுப்போம். நம்மளுக்கு அதுலேயே எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது அந்த மாதிரி வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து HTML கலர் பிக்கரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரெட் வந்து அவ்வளோ கிளியராக தெரில உங்களுக்கு, நான் வந்து வேறு கலர் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணி அதோட இந்த கலர் நான் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ரெட் ஷேட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் தெரியல. இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஒவ்வொரு கலருக்குமே கோடு இருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் அலைன்னா லெஃப்டாக, ரைட்டாக, சென்டராக, இல்லைனா வந்து ஜஸ்டிஃபை. நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் கொடுக்கவே இல்லைன்னா அது யூஸ்வலாகவே லெஃப்ட் சைடு தான் அலைன் ஆகும். இப்போ வெல்கம் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு தானே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரைட்டு கொடுக்குறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரைட் சைடு வந்துடும். இப்போ இதே வந்து சென்டர்னு கொடுத்திங்கன்னா சென்டரில் வந்துடும். நம்ம யூஸ்வலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ட்லலாம் பண்ணியிருப்போம் இல்லையா, டைப் பண்ணி லெஃப்ட் ரைட் அல்ல சென்டர் ஜஸ்டிஃபை அந்த மாதிரி சேம் அதே மாதிரி இது ஹெச்டிஎம்எல்லில் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்தது இப்போ லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன், லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ நீங்கள் அது டெக்ஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது லெஃப்ட் சைடு தான் இருக்கும். இப்போ நான் பேராகிராஃபில் ஒரு 2-3 லைன் கொடுத்து ஜஸ்டிஃபை எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 4-5 லைன் நான் டைப் பண்ணியிருக்கிறதுல. ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஃபை எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேராகிராஃபோட எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த மார்க்கப் கீழே ஹவு டு அந்த 2 லைனும் ஈக்குவலாக இல்லை இல்லையா. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வரணும், பேராகிராஃபில் எண்ட் லைன் எல்லாமே ஈக்குவலாக வரணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் பேராகிராஃப் தானே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பி அப்படிங்கிறது செலக்டார்னு அர்த்தம். ஸோ பி அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபைன்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை கொடுத்தோம் அப்படின்னா எண்டில் இந்த பேராகிராஃபோட எண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே சேம் லைனில் வரும். இப்போ லெஃப்ட் சைட் யூஸ்ஃபுல்லாகவே சேம் லைனில் வரும். ரைட் சைடு நம்மளுக்கு சேம் லைனில் வரணும்னா ஜஸ்டிஃபை கொடுக்கணும். நான் உங்களுக்கு இன்னும் இது இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கப் டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் லைனில், அதாவது எண்டிங்கில் வந்து லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது. லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன், அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அண்டர்லைன், ஓவர்லைன், லைன் த்ரூ. ஃபஸ்ட்டு அண்டர்லைன் கொடுத்து காமிக்கிறேன். இப்போது ஒரு அண்டர்லைன் ஆயிடுச்சு இல்லையா, இதுதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். நெக்ஸ்ட்டு ஓவர்லைன், அதாவது டெக்ஸ்ட்டோட கீழே லைன் வரணும் அப்படின்னா அண்டர்லைன், இதே மேலே லைன் வரணும் அப்படின்னா ஓவர்லைன். இப்போ வந்து லைன் த்ரூ, அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு லைன் த்ரூ. ஸோ இப்படி தான் டெக்கரேஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா லெட்டர் கேபிட்டலில் வேணுமா ஸ்மாலில் வேணுமா இல்லை வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வேணுமா. இப்போ நான் கேபிட்டலைஸ் கொடுக்குறேன். கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டலில் இருக்கும் உங்களுக்கு, அதுதான் கேபிட்டலைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க ஹெச்டிஎம்எல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் தானே இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் மார்க்கப் லாங்குவேஜில் ஸ்மாலில் தானே இருந்தது. இப்போ எஸ்எம் எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டலில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டருமே பார்த்திங்கன்னா இதில் கேபிட்டலில் இருக்கும். அதுக்கு தான் கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், டெக்ஸ்டைலைன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி, ஜஸ்டிஃபை, அப்பர் கேஸ் இந்த மாதிரிலாம் வேல்யூ கொடுக்குது, இதெல்லாம் வந்து வேல்யூ. ஸோ நான் அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸ் ஆகிடும், அதாவது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கு தான் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து எனக்கு எல்லாமே வந்து ஸ்மாலில் வேணும் அப்படின்னா லோயர் கேஸ். லோயர் கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். ஸோ இதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்பராக லோவராக அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்தோம், கலர் பார்த்தோம், டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அலைன், லெஃப்டாக ரைட்டாக சென்டராக ஜஸ்டிஃபையா அந்த மாதிரி பார்த்தோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் அண்டர்லைனா இல்லை வந்து ஓவர்லைனா லைன் த்ரூவா அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து ஷேடோ பார்க்கலாம். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ நம்ம பார்க்கலாம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஷேடோ டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 2px இந்த வேல்யூவில் எதுக்கு போடுறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெல்கம் அப்படிங்கிறது பாருங்கள், இப்போ ஷேடோ வந்திருக்கு. நான் எதுக்கும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நான் பெருசு பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னொன்று கிளியராக தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் வந்து டெக்கரேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த டெக்கரேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த லைன் ரிமூவ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்தீங்கனாலும் அந்த என்ன டெக்கரேஷன் இருக்கோ அது வந்து இப்போ அந்த லைன் அண்டர்லைன் ஒரு லைன் நினச்சில அது வந்து போயிடும். இல்லை நீங்கள் அந்த ஃபுல் லைனை ரிமூவ் பண்ணாலுமே போயிடும். நீங்கள் நன் கொடுத்தாலுமே அந்த லைன் வந்து போயிடும் தான். ஸோ இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷேடோ கிளியராக தெரியும். ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே இப்போ ஷேடோ இருக்குது. ஆனால் வந்து நம்ம 2pxன்னு கொடுத்தங்காட்டிக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்குது. ஆனால் வேல்யூ 2px கொடுத்தங்காட்டி உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரில. ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ வந்து நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரெண்டுமே சேம் வேல்யூ தான் கொடுக்கணுமாங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்லேயே ஷேடோ மாதிரி இன்னொரு இது வந்திருக்கு, லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இந்த 10px கொடுக்குறது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு 10px வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஷேடோக்கு, செகண்ட் 10px பார்த்திங்கன்னா கீழே டவுன் ஷேடோக்கு. இப்போ செகண்ட் வேல்யூ 2ன்னு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, கொஞ்சம் மேலே போயிடுச்சு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ லெஃப்ட் சைடு எவ்வளோ ஷேடோ விலகணும், செகண்ட் கொடுக்குற வேல்யூ கீழே வந்து எவ்வளோ ஷேடோ விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கீழே செகண்ட் வேல்யூ. இப்போ நான் வந்து ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 10px ஃபஸ்ட்டு ஒன்னில் வேல்யூ அதிகம் பண்ணி 22px ஸ்மால் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தெரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஷேடோ விலகணும் அப்படின்னு. நான் 10 கொடுத்தப்போ இந்த சைடு அதிகமாக ஷேடோ இருந்தது. இப்போ 2 கொடுத்தப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அந்த ஷேடோ மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ லெஃப்ட் சைடு எவ்வளோ ஷேடோ விலகணும், செகண்ட் கொடுக்குற வேல்யூ கீழே டவுன் பார்ட்டில் எவ்வளோ ஷேடோ விலகணும் அப்படின்னு. நீங்களே ஒவ்வொரு வேல்யூவை கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஷேடோ வந்து ஓகேவாக இருக்கோ நீங்கள் அந்த ஷேடோவை வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்களா, உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதுக்கு தான் ஷேடோ வேல்யூ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 0pxன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது கீழேருந்து கீழே இருக்கிறது வந்துட்டு ஒரே வேல்யூவாக வந்துருச்சு, அதாவது சேம் லைனில். இப்போ பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து பேக் சைடில் அந்த வெல்கம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதா வந்து உங்களுக்கு ஷேடோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்களே இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்காக தான் இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக நான் வந்து கொடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ கலர் பார்த்தாச்சு, அலைன் பார்த்தாச்சு. கலரும் அதே மாதிரி தான். நான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்திங்கன்னா நிறைய கலர்ஸில் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் பார்த்தாச்சு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பார்த்தாச்சு, இப்போ டெக்ஸ்ட் ஷேடோ பார்த்தாச்சு. ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வந்து நம்ம தனியாக இன்னொரு டாப்பிக்கில் ஃபுல்லாக கிளியராக படிப்போம். இன்னும் இந்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது தான். ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து மேலே டைம்ஸ் நியூ ரோமனா இல்லை உங்களுக்கு வந்து ஏரியலா எந்த மாதிரி ஃபாண்ட்டில் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அங்கே மேலே லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி HTML உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுப்பீங்க ஃபாண்ட் ஃபேமிலியில். ஸோ ஃபாண்ட்டுன்னு தனியாக ஒரு டாபிக்குள்ளே நம்ம அதை எல்லாமே பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபாண்ட் வெயிட்னு இருக்குது. ஃபாண்ட்லேயும் நிறையா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் தனியாக CSS ஃபாண்ட்டில் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.